ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு 5 கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது. இந்த 5 கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா, இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா, இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 5 கிரக கூட்டணி கால சக்கரத்தின் 12ஆம் இடத்தில் அமர்ந்து சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு இந்த கூட்டணி 12 ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குதுன்னு பார்க்க இருக்கிறோம். இதில் புதன் இந்த மாதம் 3ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். சுக்கிரன் இந்த மாதம் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார். 2ஆம் தேதியே உடனே கடகத்தில் அமர்ந்து விடுகிறார். கேது ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு கன்னியில் இருக்கிறார். சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் பரணியுடைய சாரத்தில். சூரியன் இந்த மாதம் 13ஆம் தேதி மேஷத்துக்கு அமர்ந்துடுவார். குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் சூரியன் ஆன்மக்காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தான பலம் அடைகிறார், உச்சநிலை அடைகிறார். நீ கவலைப்படாதப்பா, உன்னை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்துடுறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். ஆண் பெண் இருவருக்குமே, குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும். யார் எழுந்து நிற்கணுன்னாலுமே சூரியன் பலமாக இருக்கணும். உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன். அதனால் அந்த ஆன்ம காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும், இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார். இந்த கோள்களின் கோச்சார நிலையாலும் இந்த 5 கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த 12 ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். ராசி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிக கவனமாக கடக்க வேண்டும். ஏன்னா ராசியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரக கூட்டணி இருக்கும். செவ்வாயும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் நீசம் ஆயிடுவார். குரு 3ஆம் இடத்துலையும் இருக்கிறார். இந்த காலகட்டம் ஜென்மசனியும் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்ப தலையில ஏற்கனவே ஒரு சின்ன வெயிட்டு, இப்ப அதோட நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்குது. அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் அதிகம் தேவை. தொழில ஒரு அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம் வேண்டும். மாணவர்கள் தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கத்துக்கு ஆளாகினா ரொம்ப அடிக்ட் ஆயிடுவீங்க. அதுல இருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவது கஷ்டம். எந்த வயதுல இருப்பவங்களுக்கும் ஒரு சுக்கிர தசா, ராகு புத்தி, ராகு அந்தரம் அப்படி 3, 8 தொடர்பு கொள்றாங்க அப்படின்னும் போது ரொம்ப கவனமாக குழந்தைகள்லாம் இந்த காலகட்டம் பார்த்து கொள்ளணும். இந்த மீனராசி இருக்கக்கூடிய இந்த ஒரு 11 வயதுல இருந்து நம்ம ஒரு காலேஜ் முடிக்கிற வயசுல இருக்கிற வரைக்கும் ஒரு 23 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் எதுவும் தவறான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் போய் நுழைஞ்சிடாம, தசாபதிகள் சிறப்பு இல்லைன்னா அனைவருமே கவனமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுன்னு இருக்குது இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குலாம் இப்போ டெஸ்டிங் டைம்னு சொல்லணும். செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா என்ன சொல்றது போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். தேர்ட் ரவுண்ட்ல இருக்கிறவங்களாம் ரொம்ப எதையும் எதிர்பார்க்காம அப்படியே கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஒரு 60 வயது கடந்துட்டோம் அப்படின்னா அப்படியே பொறுமையா நீங்க இந்த காலகட்டம் கடந்து வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு. பெண்களுக்கு உங்களுக்கு மன அழுத்தமும் உடல் சோர்வும் அதிகம் காணப்படும். நீங்க அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இறை வழிபாடும் இறைவனின் திருநாமங்களையும் நீங்க எப்பவும் உச்சரிக்கணும். பெண்கள் மட்டுமல்ல, அனைவருமே கோளர் பதிகத்தையும் நம்ம கந்தல் அரங்கத்தையும் நம்ம டெய்லியும் 38வது பாடலை நாளென் செய்யும் வினை தானென் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தங்கையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிடனே. அந்த சொல்ல 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 நம்மளுக்கு நவகிரகங்களும் நம்மளுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும். எல்லா விதமான சுப நிகழ்வுகள், பேச்சுவார்த்தை, மற்றபடி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் போன்ற விஷயங்களில் அதிகவனம். குழந்தைங்க விஷயத்துல ரொம்ப கண்டிப்பு காட்டாம அப்படியே அன்போடு அரவணைத்து அவர்களை வழிநடத்தி செல்வது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. மீனம் இந்த காலகட்டம் வண்டிகளை பிரயாணம் செய்யறது, உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவைன்னு ஆச்சு. இந்த காலகட்டம் நமக்கு ஒரு அஜீரண சம்பந்தப்பட்ட கோளாறு, பாத வலி, கை கால் மூட்டுக்கால் முழங்கால் வலி, அதே போல ஷோல்டர் பெயின், தலை பாரமா இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். பேக் பெயின் கண்டிப்பா வந்துடும். ஸ்பைனல் கார்ட்ல பிரச்சனை, ரொம்ப வண்டி ஓட்டி இதுவாச்சுணும் இல்லையா. அதனால் கால்சியம் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது, நல்லெண்ணெயை உணவில் அதிகம் பயன்படுத்திக் கொள்வது, ஆவியில் வேக வைத்த உணவுகளை உண்பது, ஸ்பைசி
ஸ்பைசி ஃபுட்டு, காரம் இதெல்லாம் வந்து தவிர்த்து கொள்ளணும். எண்ணெய் பொருட்கள்லாம் தவிர்த்து கொள்ளணும். நடைப்பயிற்சியை மேற்கொள்ளணும். இப்பெல்லாம் வந்து டெய்லியும் எக்ஸசைஸ் மேற்கொள்ளணும். எல்லா விஷயங்களையும் இந்த மாதத்தில் வந்து இருப்பதை வைத்து கடந்து அப்படியே வந்து விடணும். எப்படி இருக்கணும்னா அமைதியா, நிதானம், பொறுமை, கவனம், பொறுப்புணர்வு இதோட வந்து அதிக விழிப்புணர்வாக கடந்து வந்துடணும். இந்த பிஸ்னஸில் போய் முதலீடு பண்ணிடுறேன், இந்த ஷேர்ஸ் வாங்குறேன், இந்த லாட்ரி சீட்டு இதெல்லாம் போயிட்டு இந்த அதிர்ஷ்டத்தில் போய் தொழில்களில் போய் முதலீடு பண்ணிடுறேன் அப்படின்லாம் நீங்கள் போய் எதிலையும் வந்து நீங்கள் உங்களை அறியாமல பெருத்தொகையோ எதுலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. தசாபதிகள் சிறப்புலன்னா மேலும் அதிகவனமாக கடந்து வந்துடணும். மீனத்திற்கு இந்த மாத பலனே கவனம், அதிகவனம் அப்படின்னு சொல்லியாச்சு. நிறைய மெடிடேஷன், யோகா பண்ணுங்க. யோகா பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். ஒரு ஆஸ்பிரேஷன் மைண்ட்லாம் நீங்கிடும். நம்மளுக்கு வந்து ஒரு தேவையில்லாத சிந்தனைகள், ஒரு முடிவெடுக்கிறதுல இருக்கிற அந்த குறைகள்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையும் வந்து நீங்கள் சிறப்பாக கடந்து வந்துடலாம். நல்ல பலன்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மீனராசி லக்னக்கார அன்பர்கள் எந்த விஷயத்தையும் மனதுக்கும் மண்டைக்கும் எடுத்துட்டு போவாதீங்க. அதே போல் வார்த்தைகளில் தேன் தடவைய வார்த்தைகள், அப்படி இல்லைன்னா மௌனம் வருதுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துருங்க. இந்த காலகட்டம் நீங்கள் எதை சொன்னாலும் அதில் வந்து ஒரு பெரிய குற்றம் குறைகள் இருப்பதாக மற்றவங்க கண்டுபிடிப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாயிடும். நம்ம நல்லது தான் சொல்ல போவோம், அதில் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பூதாகாரமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்க. ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்து விடுங்க. கணவன் மனைவிக்குடைய நிறைய கருத்து மோதல்கள் அதையெல்லாம் கலைந்து நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. அதனால இந்த காலகட்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தவநிலையை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு எல்லாம் இறைவா உனக்கே சமர்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கடந்து வந்துருங்க. முடிந்தவர்கள் சிவ வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யுங்க. கோளறு பதிகம் நம்மளுடைய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடல் நாளென் செய்யும் அந்த பாடலை பாடுவது, அதே போல மேல்மாறல் படிப்பதெல்லாம் உங்களுக்கு அருமையான பலன்களை கைமேல் கிட்டும். மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலகட்டம் 12 ராசிகளும் வந்து இந்த அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து தாராளமாக உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புங்களுக்கு நிதி உதவி பண்ணிடுங்க. முதியோர் இல்லங்கள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க. ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள், நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் ரொம்ப குறையும். அனாவசிய செலவு குறையும். இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும்பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம். அதே போல் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய் போட்டு அந்த 6 தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா, அது எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலே ஏற்றலாம். ஷட்கோண தீபம் வாசலே ஏற்றலாம். நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம். இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம். இந்த மாதிரி ஏற்றி வழிபடும்பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும். இந்த வேப்பெண்ணெய்லாம் ஊற்றி எழுதும்போது வாசல் எடுத்துங்க. வீட்டில் எடுத்தும்போது ஒரு சொட்டு 2 சொட்டு அந்த காமாட்சி அம்மன் விளக்குலையே கூட நீங்கள் ஊற்றிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோயிலில் நிறைய உதிரியாக எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க. வெற்றிக்கனி 33 எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள், ஒரு குங்கும பாக்கெட்டோட தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதே போல் இந்த காலகட்டம் வந்து அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு, சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க. ஏன்னா அந்த பிரமிடு வைடு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வர அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும். அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும் போது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம். அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பெயர் வைத்துக் கொள்ளலாம். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும். இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.